ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ராக்கிங் ஸ்டார் JNR அனிமே கேங். ஸோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இட்டாச்சிக்கும் 10 அனிமே கேரக்டர்ஸுக்கும் ஃபைட் வச்சா யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். நம்ம இட்டாச்சியை யாரால் தோக்கடிக்க முடியும்னு பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் என்னோட இன்ஸ்டா பேஜ். இந்த வீடியோவோட டார்கெட் 100 லைக்ஸ். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு நான் மொத்தம் 10 அனிமே கேரக்டர்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். நருட்டோ, கோகு, லூஃபி, டான்ஜிரோ, மினாட்டோ, இனோசுகே, கோஜோ, இரிச்சி, ஜோரோ, கக்காஷி. இந்த 10 கேரக்டர்ஸில் யாரால நம்ம இட்டாச்சியை ஜெயிக்க முடியும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இட்டாச்சிக்கும் நருட்டோக்கு ஃபைட்டு வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க யாருன்னு. எஸ், கரெக்ட், நம்ம நருட்டோ தான் ஜெயிப்பான். ஏன்னா நம்ம நருட்டோ ரொம்பவுமே ஃபாஸ்டானவன். அது மட்டும் இல்லான்ட்ட அவன்கிட்ட குராமா சக்கரம் இருக்கனால அவன் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் எல்லா டைல்டு பீஸ்டோட சக்கரம் அவன்கிட்ட இருக்கனால இட்டாச்சி எந்த ஜூஸ் பயன்படுத்தினாலும் அதுக்கான கவுண்டர் கண்டிப்பாக வச்சுருப்பான். அதனால் இந்த ஃபைட்டில் நம்ம நருட்டோ தான் ஜெயிப்பான். அடுத்து நம்ம கோகுக்கும் இட்டாச்சிக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பா? இதுவும் நம்ம கோகு தான் ஜெயிப்பான். ஏன்னா நம்ம கோகுட்ட அதிகப்படியான ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனால் இன்ஸ்டன்ட் மோடுக்கு போனால் இன்னும் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி நம்ம இட்டாச்சியோட கெஞ்சுட்ஸோ எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி ஈஸியாகவே ஜெயிச்சிருவான். அடுத்ததான் நம்ம லூஃபிக்கும் இட்டாச்சிக்கும் ஃபைட் வைப்போம். இதில் நம்ம இட்டாச்சி ஜெயிக்க 60% வாய்ப்பு இருக்குது. நம்ம லூஃபி ஜெயிக்க 40% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இட்டாச்சி நருட்டோ சீரீஸ்லேயே ஃபுல் சுசானோவை எடுத்திருக்கவே மாட்டான். ஒருவேளை ஃபுல் சுசானோ எடுத்தானா அவன் தான் வின் பண்ணுவான். ஏன்னா அவன்கிட்ட டோட்ஸு காப்லெட் இருக்கனால லூஃபியை சீல் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட அட்டாக்கா மிரர் இருக்கனால லூஃபியோட எல்லா அட்டாக்கையும் ஈஸியாகவே பேக் பண்ணிடுவான். ஈவன் அவன் இயர் 5ல் இருந்தாலும். அடுத்ததான் நம்ம இட்டாச்சிக்கும் டான்ஜிரோக்கு ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். நம்ம டான்ஜிரோ என்னதான் சன்பிரீத்திங் போட்டாலும் சரி, இனோகாமி ககுரா போட்டாலும் சரி, நம்ம இட்டாச்சி ஈஸியாகவே கெஞ்சிஸ் வச்சு பிளாக் பண்ணிடுவானா. ஏன்னா நம்ம சாஸ்கே வர்சஸ் இட்டாச்சி ஃபைட்டில் பார்த்துருப்போம். நம்ம சாஸ்கே சிடோரி வச்சு அடிப்பான், பிளேட் வச்சு குத்துவான்னு என்னென்னமோ பண்ணுவான். ஆனால் நம்ம இட்டாச்சி எல்லாத்தையுமே கெஞ்சிட்ஸு மூலயமா அவன் மேலே படுற மாதிரியே செஞ்சு ஆனால் அவன் தப்பிச்சிடுவான். இந்த மாதிரி நம்ம டான்ஜிரோ கிட்ட யூஸ் பண்ணான்னா கண்டிப்பாக நம்ம இட்டாச்சி தான். அடுத்தது நம்ம இனோசுகேக்கும் இட்டாச்சிக்கு ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இல்லை நம்ம இட்டாச்சி ஜெயிப்பான். ஏன்னா டான்ஜிரோவாலே ஜெயிக்க முடியாதப்போ இனோசுகே டான்ஜிரோவை விட கொஞ்சம் கம்மியான பவர் தான் வச்சுருக்கான். அதனால் கண்டிப்பாக நம்ம இட்டாச்சி தான் ஜெயிப்பான். என்னதான் இனோசுகே கவுண்டர் கொடுத்தாலும் நம்ம இட்டாச்சி பாதி சூசனை போனாலே அவனை சீல் பண்ணிடுவான். அடுத்ததான் நம்ம கோஜோக்கும் இட்டாச்சிக்கு ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். இதில் கண்டிப்பாக கோஜோ தான் ஜெயிப்பான். ஏன்னா ஜுஜுட்சு கைசென்டி ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆள்னா நம்ம கோஜோ தான். அதனால ஒரு அட்டாக் போட்டாலே இட்டாச்சியால் கவுண்டர் பண்ண முடியாமல் ஈஸியாகவே தோற்று போயிடுவான். அடுத்ததான் நம்ம யுரிச்சிக்கும் இட்டாச்சிக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பான் பார்ப்போம். யுரிச்சி சன்பிரீத்திங்கில் காடாக இருந்தாலும் நம்ம இட்டாச்சி அளவுக்கு வர முடியாது. நம்ம இட்டாச்சி ஃபுல் சூசன் எடுத்தால் போதும் நம்ம யுரிச்சி தோற்று போயிடுவார். அடுத்ததான் நம்ம ஜோரோக்கும் இட்டாச்சிக்கு ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பான் பார்ப்போம். இதில் நம்ம இட்டாச்சி தான் ஜெயிப்பான். ஜோரோ 3 பிளட் ஸ்வார்ட்ஸ் பேனாக இருந்தாலும் நம்ம இட்டாச்சி ஆஃப் சீசன் எடுத்தால் போதும் நம்ம ஜோரோவை ஈஸியாகவே ஜெயிச்சிருவோம். அடுத்ததான் நம்ம கக்காஷிக்கும் இட்டாச்சிக்கு ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பான் பார்ப்போம். இதில் கன்ஃபார்ம் நம்ம இட்டாச்சி தான் ஜெயிப்பான். ஏன்னா கக்காஷி டிஎம்எஸ் கக்காஷியாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒருவேளை டிஎம்எஸ் கக்காஷி இல்லைன்னா இட்டாச்சி ஈஸியாகவே ஜெயிச்சிருவான். ஓகே கைஸ், அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், பாய்.